செய்ய முடியாது, வாழ முடியாது. இப்ப இப்படி நினைச்சு பாருங்க, நீங்க வந்திருக்கிறதே ஒரு ஆசை தான். என்ன, எப்படியாவது நம்ம எங்க போயிடணும், சுத்த வழிக்கு போயிடணும். பிறவி பெருங்கடல் நீந்து வருகின்றார் இறைவனடி சேராதர். எப்படியாவது இந்த பெருங்கடலை கடந்து எங்க போயிடணும்னு வந்து நிற்கும். அப்ப இறைவனிட்ட போகணுங்கிறது ஒரு ஆசை தானே. எங்க நாங்க விஷன் படிச்சுட்டு இருக்கும் போது எங்க கூட ஒரு பையன் படிச்சான். எந்த ஆசிரியர் வந்தாலும் முதல்ல கேட்பான், கடவுளுக்கு ஆசை உண்டா இல்லையா. முதல் கேள்வி அதான் கேட்பான். புதுசா யாரையாவது வந்தோடனே கேட்பான், கடவுளுக்கு ஆசை இருக்கா சொல்லிட்டு பேசுங்க, இருக்கா இல்லையா. இறைவனுக்கு ஆசை இருக்கா இல்லையாங்கிறதான் கேள்வி. ஆசை இல்லைன்னா நீங்க வந்திருக்க முடியாது, சும்மா எல்லாம் இருந்திருக்கும். அது எழுச்சி பெற்றதுக்கு அதுக்கு ஆசை தானே காரணம். மகிழ்ச்சி பெற்றதே கவி எழுதுறாங்க, ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று. அதனே கணக்கு. அப்ப உங்களுக்கு ஆசை இல்லாம எப்படி வாழ முடியும் நீங்க? அப்ப ஆசை இல்லாம வாழ முடியாது, ஆனா பேராசை இல்லாம என்ன செய்யலாம், வாழலாம். இதான் கணக்கு. ஆசை, அவா, இச்சை, காமம், காமியம் எல்லாம் ஒண்ணுதான், பேருதான் வேற. எல்லா விஷயமும் ஒண்ணுதான். வெரி சிம்பிளா பேசிட்டு போயிருவோம். ரொம்ப முக்கியம் ஒரு 3 ஆசை: மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசைகளையும் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கலாம். மண்ணாசை தான் மனுஷனுக்கு உலகத்துல நிறைய கொலை எதுலதான் நடந்தது, மண் ஆசையில தான். காலங்காலமா நடக்கிற யுத்தத்துக்கெல்லாம் இதுதான் காரணம், மண் ஆசைதான். இந்த உலகத்துல அதிகம் பேர் செத்து போனது எதுலதான், மண் ஆசையினாலதான். அப்படி நினைச்சு பாருங்க. அப்ப மண் ஆசை இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட். நீங்க கிராமத்துல இருந்து அப்படி நல்ல சென்னை பக்கம் வந்தீங்கன்னா நம்மளால 20 அடி தான் பூமி வாங்குவோம். எவ்வளவு? 20 அடி அகலம் தாங்க பிளாட், அவ்வளவுதான். ஆனா 20 அடி 2 அகலத்துல வீடு கட்டுவான். என்ன சொன்ன? வாங்கினது எவ்வளவு? 20 அடி. இப்ப இவன் 2 அகலம் கட்டி பக்கத்துல உள்ள 2 அகலம் எடுத்து அதுக்கு அடுத்து 2 அகலம் எடுத்தா கடைசியில உள்ளவனுக்கு ஒரு அடியே காணாது. வாங்கின 20ல ஒரு அடியே காணாது. ஒரு அடி 30 அடி நீளம் போட்டீங்கன்னா எவ்வளவு ஆச்சு? 30 ஸ்கொயர் ஃபீட் போயிடும். நான் சொல்றது புரியுதா? 30 ஸ்கொயர் ஃபீட்னா அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் போயிடுச்சு. என்ன நடக்கும் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனையும் பேச மாட்டான், எதிர்த்து வீட்டுக்காரனையும் பேச மாட்டான், ஒருத்தனையும் பேச மாட்டான். காலம் ஃபுல்லா சண்டை. இதான் நடக்கும். அது என்ன ஆசை? அந்த 2 அங்கல இவன் எடுத்தவன் என்ன சாதிச்சான்? ஒன்னும் இல்லை. ஆனா நம்ம எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்கு. கட்டும்போது ஒரு 2 அங்கலம் ரோட்ல, ஏன் 2 அங்கலம் உள்ள போயான்? மனசு வருதா? கிராமத்துல எல்லாம் நமக்கு முன்னாடி தெரியும், அந்த எல்லா கல்லு தானா நகர்ந்து போய் ஒரு அடி தள்ளிப்படுத்தணும். அது ராத்திரில மட்டும் நடக்கும். இதெல்லாம் நடக்கும் தானே. அப்படி என்னதான் அந்த மண்ணுல அவன் மனுஷன் சாதிச்சாலும் ஒண்ணுமே இல்லை. எனக்கு தோணுது, இந்த வெறுப்பு தான் இப்போ உள்ள பசங்க எல்லாம் மண்ணே வேண்டாங்கிறாங்க. அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? இதுக்கெல்லாம் இதுங்க சண்டை போட்டு கிடக்கு, நம்ம அந்த மண்ணிலையும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாரு. அப்படி இருக்கு. எத்தனை சித்தப்பன், பெரியப்பா, அண்ணன், தம்பி அடிச்சு மண்டையை உடச்சி செத்தவனுங்க. 1 சென்ட் பூமிக்காக 1 ஏக்கர் நிலத்தை எடுத்து கேஸ் பேசினவன் எல்லாம் உண்டு இல்லையா? உண்டு. அதுல அவ்வளவு ஈகோ. ஆமா, எனக்கு இன்னொரு டவுட் வந்துருக்கு. நீங்க பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க, இந்த மண்ணு யாருக்குடையது? இந்த பூமி யாருக்குடையது? இல்ல, எனக்கு தெரியாம கேட்கிறேன், இந்த பூமி யாருடையது? இல்ல, இந்த பூமி யாருடைய சொத்துன்னு கேட்கிறேன். அவ்வளவு தூரம் எல்லாம் போக வேண்டாம். நான் கேட்கறது அந்த ட்ரெடிஷனலா கேட்கல, பொதுப்படையா இந்த பூமி யாருடைய சொத்துன்னு கேட்டேன். இல்ல,
நான் கேட்கறது புரியலையா? நாம இந்த தேசத்துல வாழ்ற இந்த பூமி யாரு? இது அரசாங்க சொத்துங்க. என்ன சொன்ன? உங்களுக்கு பட்டா சிட்டா கொடுக்கறான் இல்ல, அரசாங்க எலெக்ஷனை போட்டு நீங்க இத்தனை சென்ட் நீங்க அனுபவிச்சுக்கலாம்னு கொடுத்துருக்கான். ஆனா அரசாங்கமே கேட்டா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு புரியுது நான் சொல்றது? அதாவது இது அரசாங்க சொத்து, அவன் அதை பிரிச்சு நீ அனுபவிச்சுக்கலாம்னு ஒரு சிட்டா போட்டு கொடுத்துருக்கான். அதானே ரூல். ஆனா அவன் கேட்டாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. அந்த வெறித்தனத்தை பாருங்க, அது எவ்வளவு. ஏன்னா இவனுக்கு அந்த அடிப்படை அறிவு கூட எவ்வளவு பெரிய சிக்கல்ல நம்ம இருக்கோம்னு தெரியுதா? அவ்வளவு ஆசை. அந்த ஆசையுடைய விளைவு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல எல்லாமே கல்டிவேட்டர் லேண்டா தானே இருந்தது. இப்ப எல்லாத்தையும் அறுத்து பீஸ் பீஸா போட்டுருக்கீங்க. எதுக்கு? வீடு கட்டுறதுக்கு ஏதோ ஒரு காரணம். அறுத்து வித்துட்டோம் இல்லையா? முன்னாடி எல்லாம் வயல் விளைஞ்சு கிடந்ததெல்லாம் இப்ப என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? ஒரு கொடி நட்டு 4 கல் போட்டு வச்சுட்டோம். இப்ப அங்க என்ன விளையறது இல்ல, வயல்லாம் விளையறது இல்ல. ஆனா அதுல எல்லாம் நாம ஆளுக்கு 1 2 என்ன செஞ்சிருக்கோம்? வாங்கி வச்சிருக்கிறோம் இல்லையா? யாருக்காக? யாருக்கு? நம்ம பிள்ளைக்கு. நம்ம பிள்ளைக்கு பிறப்பு எப்படின்னு பார்ப்போம். நம்ம பிள்ளை எப்படி பிறந்துன்னு கேட்டா, வினைப்பையனே தேகம் கண்டாய். நம்ம செஞ்ச பாவமே நம்முடைய பிள்ளையாக பிறந்திருக்கு. யாருக்கு குழந்தை இல்ல? எந்த மகானுக்கும் குழந்தை இல்ல. ஏன்? எல்லாரும் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் கல்யாணம் பண்ணியிருந்தாரு. வேதாத்ரி மகரிஷி கல்யாணம் பண்ணியிருந்தாரு. எல்லாரும் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. எல்லா மகானும் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஆனா யாருக்கு என்ன இல்ல? குழந்தை இல்ல. ஏன்? அவங்கள்ட்ட எந்த பாவமும் இல்ல. அந்த ஆத்மா என்ன செய்திருச்சு? தூய்மை அடைஞ்சிருச்சு. இப்ப நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு? குழந்தைகள் இருக்கு தானே கணக்கு. சோ சித்தர்கிட்ட கேட்டு அவன் என்ன சொல்றான்? வினை பயன் தான். நீ செஞ்ச வினைகள் உருவெடுத்து குழந்தையா வந்திருக்கு. இப்ப நீங்க யாருக்கு வாங்கி வச்சீங்க? உங்க பிள்ளைக்கு வாங்கி வச்சீங்க. அதானே நியாயம். எதை வாங்கினீங்கன்னு பாருங்க. விளைஞ்ச வயல நீ அறுத்து பீஸ் பீஸா துண்டு துண்டு ஆக்குறதுனால அது விளையாம போச்சு. மீண்டும் உன் குழந்தைக்கு என்ன சேர்த்து வைக்கிறீங்கன்னு பாருங்க. ஒரு தாயினுடைய கருவறைய சிதைச்ச குற்றம், வயல துண்டு துண்டா அறுத்து போட்டு வாங்கின குற்றம். ஒரு குழந்தை உருவாகக்கூடிய கர்ப்பப்பைய சிதைச்ச குற்றம். அதுல இனி குழந்தை உற்பத்தி ஆகாத மிதிச்சுட்டான். அவனுக்கு என்ன தண்டனை உண்டு? அதே தண்டனை வயல அறுத்தறுத்து பீஸ் பீஸா போட்டு வித்தவனுக்கும் வாங்கினவனுக்கும் உண்டு. ஏன்னா அது விளையிற பூமி. அதை கருவறுத்தது குற்றம். சரி வாங்கி, நீ வாங்கின வீடு கட்டி இருக்கணும், கட்டல. ஏதாவது செடி நட்டு இருக்கணும், நடல்ல. தரிசா போட்டு வச்சிருக்கா, குற்றமா இல்லையா? இப்ப நம்ம எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பல, இறைவன் நான் யாருக்கு எந்த பாவமும் செஞ்சது இல்லைன்னு. ஆனா எனக்கு அந்த நோய் வந்து நான் வந்து போய் வேண்டுறேன் இல்லையா? இது ஏன் நடந்ததுன்னு யாரும் என்ன செஞ்சது இல்ல, யோசிச்சதே இல்ல. இது போன்ற குற்றங்களாலும் நோய் வரும். அப்ப எதுக்கு இடம் வாங்கணும்? ஒண்ணு நான் அதுல வீடு கட்டணும், அல்லது அதுல ஏதாவது பயிர் போடணும். எதுவுமே இல்லைன்னா நான் என்ன செய்யக்கூடாது. அப்ப அடிப்படையே இங்க என்னவா மாறிடுச்சு? தப்பாக மாறிடுச்சு. இன்னைக்கு நடந்த பெரும் குற்றமே தான். நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் வருது, நான் யாருக்கும் எந்த பாவமும் செஞ்சது, எனக்கு ஏன் இந்த நோயை கொடுத்தான்னா என்னை சுத்தி நான் செஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் பாவம். அந்த காலத்துல எல்லாம் லேண்ட் எதுக்கு வாங்குவோம்? பயிர் போடுறதுக்கு அல்லது தோட்டங்கள் வைக்கிறதுக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்கு தானே வாங்குவோம். இப்ப எதுக்கு வாங்குறோம்? அந்த இதுவே மாறி போச்சு இல்லையா? அப்ப அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கும் போது மட்டும் நம்மளால என்ன செய்ய முடியல.
இப்படியே போனா நம்ம பிள்ளைக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும்னு நினைச்சு பாருங்க. எல்லா லேண்டையும் வித்துட்டோம், எல்லா லேண்டையும் பயிர் போடாம தடுத்துட்டோம், என்ன கிடைக்கும்? அதை வச்சு பழச்சிக்கலான்னு அந்த 4 பேரும் கூட முடியாதுன்னு சொல்லிட்டான்னு வச்சுடுங்க, ஒண்ணுமே கிடைக்காது இல்லையா? எந்த பிள்ளைக்கும் லேண்ட பத்தி அக்கறை இல்ல, எந்த குழந்தையும் அங்க போய் ஒரு செடி நடுறது கூட தெரியாது, ஒரு செடி எப்படி நடணும்னு தெரியாது, இல்ல அதை எப்படி வளர்த்தெடுக்கணும்னு தெரியாது. முன்னாடி எல்லாம் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு வெளியே கவர்மெண்ட்ல வேலை செஞ்சா கூட சாயங்கால வேலையில என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு 4 செடி வச்சு 4 காய் காய்ச்சி 4 பேருக்கு கொடுத்து, காய்ச்ச காயெல்லாம் நம்ம சாப்பிடறது இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்து, அதுல ஒரு பழம் கிடைச்சா அவங்களுக்கு கொடுத்து, ஒரு பலாப்பழம் கிடைச்சா அவங்களுக்கு கொடுத்து, மாம்பழம் கிடைக்கும், எத்தனையோ பழம் வகைகள். சொல்றோம் அப்படி எல்லாம் இருந்தது எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம். சோ மண்ணாசை ரொம்ப ரொம்ப ஆபத்து. என்ன சொன்ன? மண்ணாசை ரொம்ப 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 ஆபத்து இல்லையா? அடுத்தது அதோட நின்றுட்டா பரவாயில்ல, மண்ணாசையை பற்றி பேசி தாளாக நானால ரொம்ப பேசுறது இல்லை. அவ்வளவு கொடுமையானது இந்த மண்ணாசை. எத்தனை பேர் தெரியுமா? எனக்கு ஒரு சித்தப்பா இருந்தாரு. ஒரு நாள் நான் பேப்பர் படிச்சுட்டே இருந்தேன், ஒரு தொழிலதிபர் கடத்தல்னு போட்டிருந்தேன். என்னடா அது எந்த ஊர்ல நான் எவனை கடத்திட்டாலும் திங்கில படிச்சு பார்த்தா நேரம் எங்க மாவட்டத்துக்கு பேர் வருது, இன்னும் போய் கீழே பார்த்தா என் ஊர் பேரே வருது, எவன் பேரை பார்த்தா என் சித்தப்பு பேரே வருது. கடத்திட்டானு அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்படி எல்லாம் நடக்கும் சில நேரத்துல. என்னன்னா அவர் கல்யாணம் பண்ணல, அவருக்கு ஒரு 2 கோடி ரூபாய் சொத்து இருந்தது. அவருக்கு தம்பி பசங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நமக்கு தான் தருவாரு. அவர் ஏதோ கோயிலுக்கு அது இது கொஞ்சம் எழுதி கொடுத்தாரு பிறகு அது அவருடைய பொருட்கள் அவரை தூக்கிட்டாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பசங்க. யாரோ ஒருத்தன் போலீஸ்ல கேஸ கொடுத்தான், இது மாதிரி அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க, அவன் எங்கேயோ வச்சு பிடிச்சான். பிடிச்சா என்னென்ன கேஸ் போடுவான்னு தெரியாது தானே. சின்ன வயசு பசங்க ஒரு லைஃப் என்ன செஞ்சிடும், போயிடும் இல்லையா? இதெல்லாம் தான் நடக்கிற விஷயங்கள். பாருங்க, ஒரு மண் ஆசையினால தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய காலங்களே என்ன செய்யறான், இழக்கிறான். எவ்வளவு பெரிய பாதிப்புகள் நினைச்சு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் சாதாரணமா. மண்ணாசை ரொம்ப ரொம்ப கொடியது. எத்தனை தேசங்கள் மேல படையெடுக்கப்பட்டது, எத்தனை பேர் லட்சக்கணக்கான மனிதர்கள் கொலை செய்யப்பட்டது, அத்தனையும் மண்ணாசையே காரணம். எத்தனை மகாபாரதம் வந்தாலும் நாம என்ன செய்ய மாட்டோம். மகாபாரதம் எதுக்கு? மண்ணாசை தானே. அவ்வளவு பெரிய தேசத்துல அவன் என்ன சொன்னா 5 கிராமம் கொடுத்து கேட்டான். அவன் சித்தப்பன் பசங்களா 5 கிராமம் கொடுத்து கேட்டான். கொடுத்திருக்கலாம், அந்த பிரச்சனை அதோட என்ன செஞ்சிருக்கோம், முடிஞ்சிருக்கோம். என்ன சொன்னா, ஊசி அளவு இடம் தர மாட்டேன். 5 கிராமத்தையாவது கொடுத்தா அவங்க ஏதாவது அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்ந்துட்டு போட்டுன்னா அதுக்கு ஒத்துக்கல, ஊசி அளவு இடம் தர மாட்டேன்னா கடைசியில மொத்தமா அழிஞ்சா மொத்த நாடா யாருக்கு போச்சு? இதான் நடக்கும் இல்லையா? நிறைய இடங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். அப்ப கஷ்டப்பட்டு சேர்ப்பான், 5 பைசா ஈயாம சேர்த்திருப்பான். உள்ள வந்து ஒன்னொன்னா என்ன செஞ்சிருப்போம், நடக்குது இல்லையா? அதானே நடந்துகிட்டு இருக்கிறது இன்னைக்கு. மண்ணாசை கொடியல். மண்ணாசை ரொம்ப ரொம்ப கொடியல். இதோட தீர்ந்துருந்து நினைச்சிடாதுங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தது பொன்னாசை. பொன்னாசைனா உடனே தங்கம்னு நினைச்சிடக்கூடாது.